ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு என்ன பண்ணேன், 12 மணிக்கு டீ குடிக்கலான்னு ஒரு பன்னு சாப்பிட்லான்னு அசோக் நகர் பக்கம் போனேன். அங்கே சுத்தமாக எந்த கடையும் இல்லை. கிண்டி பக்கம் போனேன், அந்த சைடு அந்த கடையும் இல்லை. எல்லாமே நான் உள்ளார போக முடியாத, என்னால் நுழைய முடியாத பெரிய பெரிய கடையாக. நுழைஞ்சாலும் அதெல்லாம் என்னால் ரேட் கொடுத்து வாங்க முடியாது. எல்லாமே ஃபுல்லாக கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்குது. நான் சொல்கிற கார்ப்பரேட் கம்பெனினா நீங்கள் வீடியோவில் பாருங்கள், எந்தெந்த பேர் எது ஓப்பன் ஆகிருக்குன்னு. 1 மணி வரைக்கும் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே அதாவது ஒரு மிடில் கிளாஸு சாதாரணமாக போயிட்டு சாப்பிட்ற எந்த ஹோட்டலுமே மிட் நைட்டில் இல்லை. என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம எதனா ஒன்று பண்ணி பிழைக்கலான்னு பார்த்தா இங்கே எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் காலேஜ் முடித்தேன், ஒரு நல்ல டிகிரி தான் முடித்தேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அன்ஃபிட்டுங்க. நிஜமாக நான் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா? டிகிரி முடித்தோடனே இங்கே பார்த்தா சென்னை, இவ்வளோ பெரிய சென்னையில் 6000 7000 தான் ஒரு டிகிரிக்கு. எவ்வளோ ஒருத்தனோட 21 வருஷம் உழைப்பு வெறும் 6000 ரூபா 7000 தான். சரி, அடுத்த ஸ்டேட்டு போனால் கொஞ்சம் பெங்களூரு ஆந்திரா பக்கம் போனால் ஒரு 10 ரொம்ப பெருசாக இல்லை. நான் கேட்குறேன், போயிட்டு ஒரு மோர் கடையில் நின்று ஒரு மோர் வேணும், ஒரு டீ வேணுன்னா கூடப்பா நான் சொல்கிறேன், ஒரு அவலத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒரு தேங்கி கிடக்கிற அவலத்தை சொல்கிறேன் நான். இருந்தாலும் அவன் பயப்படுறான், அப்பா அடித்து துரத்திடுவாங்கப்பா, வீடியோலாம் எடுக்காதப்பா. நிறையா பேர் கடை வச்சவங்க, நிறையா பேர் நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்திருக்குறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். எத்தனையோ பேர் அடித்து மிரட்டி தொந்தரவாலே நாங்களாம் வைக்கலப்பா. குடும்பம் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி விட்டால் நாளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இருக்கிறோம். வறுமை எங்களுக்கு தினம் கொள்ளுது. இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் ஏன்னா சின்ன வீடியோ போட்டால் கூட அவ்வளோத்த நம்மளால் ஏஞ்சி நின்று நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் நான் கேட்கணும்னு நினச்சாலும் இங்கே துரத்தி அடிக்கப்படுறேன். இதுக்கான மாற்றுலாம் எதுவுமே இல்லைப்பா. நம்ம சகிச்சுக்கிட்டு போகணும், இல்லை வாழ முடியாது போகணும், இல்லை எங்கன்னா வெளியே போகணும். கோடிக்கணக்கான பேர் நம்மளோட மொத்த இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% பேர் அயல் நாட்டுக்கு போயிருப்பாங்கப்பா. ஏன்னா இங்கே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கிறவன் ஃபிலாசபி பேசுகிறான்னா, ஒரு மோர் கடை வைக்கிறோம், டீ கடை வைக்கிறோம், வாழ முடியாத போயிட்டாங்கப்பா, நான் சொந்த பந்தலான்னு ஒரு வெறுத்து ஒரு ஓஞ்சி போய் சொல்கிறான். அவங்ககிட்ட நானும் வெறுக்கிறேன். என்னான்னு இவ்வளோ படித்த என்னாலையுமே வாழ முடியலன்னு நானும் சொல்கிறேன். எவ்வளோ தான் ஓடுறது? ஒரு 18 கவர்மெண்ட் ஜாப்பு ட்ரை பண்ணியிருப்பேன், எதுலேயுமே கிடைக்கல. அப்போ மூளை இல்லை, அறிவு இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் இல்லை, எதுவுமே எங்களால் முடியாது. இவங்களால் மட்டும் எப்படி முடியுது? எல்லாமே கார்ப்பரேட்டு, ஃப்ரான்ச்சைஸு, எல்லாமே. நீங்கள் உங்கள் மனசா தொட்டு சொல்லுங்கள், எல்லாம் பூர்வக்குடி நாங்களா? உடனே தமிழ் தேசியம் அது இதுன்னு நினச்சிடாதீங்க. வாழ்கிறதுக்கு ஏன்னா சரியான வழி கொடுங்க. நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் எங்கே போவோம்? புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? எல்லா கவர்மெண்ட்டும் இப்படி தான் ஏமாத்துறீங்க. எங்கே போவோம் நாங்கள்? இதெல்லாம் எந்திரிச்சு சொன்னாலே 1008 பிரச்சனைகளை கொடுத்துட்றீங்க. எவ்வளோ நாள் தான் ஒருத்தவன் வழியை கடந்துக்கிட்டு கடங்காரன் ஆகிட்டு தினம் பதில் சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் வேதனையில் எவ்வளோ தெரியுமா போயிட்டுருப்பாங்க. ஒரு சொந்தமாக ஒரு சின்ன இந்த காலத்து ஜென்ரேஷனில் இருக்கவங்க எட்டி பார்க்குற ஒரு 10க்கு 10 பாத்ரூமு கூட கட்ட முடியாத வேடிக்கை பார்த்தே காலம் ஃபுல்லாக காய்ஞ்சி போயிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த அரசியல்வாதியும் வலி இல்லாத, நோய் இல்லாத, அழகாக நிம்மதியாக இறக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது, நல்லது பண்ணால் மட்டும்.